மூன்றாவது குடியரசுத் தலைவர். இந்தியாவின் மூன்றாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகிர் ஹுசைனின் 128வது பிறந்த நாள் 8/2/2024. இவருக்கு இட்ட பெயர் ஜாகிர் ஹுசைன் கான். இவர் 8/2/1897 ஹைதராபாத்தில் பிறந்தார். இவரின் தந்தை ஃபைதா ஹுசைன் கான் ஹைதராபாத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் நீதிபதியாகவும் பணியாற்றினார். தாய் நஸ்ரின் பேகம். இவரின் 10 வயதில் தந்தை இறந்தார். இவரின் 14 வயதில் தாய் இறந்தார். ஷேக் ஹசன் ஷா என்ற சூஃபி ஞானி இவருக்கும் இவரின் உடன் பிறந்தவர்களுக்கும் உதவிகள் புரிந்தார். மருத்துவராக விரும்பிய ஜாகிர் ஹுசைன் பெற்றோரை இழந்ததால் விரும்பிய மருத்துவத்தை படிக்க இயலாது பொருளாதாரம் பயின்றார். அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று அந்த பல்கலைக்கழகத்திலேயே விரிவுரையாளர் ஆனார். 12/10/1920 காந்தியடிகள் மௌலானா முஹம்மது அலி, மௌலானா ஷவுக்கத் அலி சகோதரர்களுடன் அலிகரில் நிகழ்த்திய ஒத்துழையாமை பிரச்சாரத்தில் ஈர்க்கப்பட்டு ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இருந்த அலிகர் பல்கலைக்கழகத்திலிருந்து விலகினார். 1926 ஜெர்மனியில் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் ஆய்வு செய்து முனைவர் PhD பட்டம் பெற்றார். தில்லியில் ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தை நிறுவினார். 1928 20 ஆண்டுகள் அதன் துணைவேந்தராக பணியாற்றினார். தில்லியில் பிற கல்லூரிகளில் பேராசிரியருக்கு 2000 ரூபாய் மாத ஊதியம் வழங்கப்பட்ட பொழுது ஜாகிர் ஹுசைன் 95 ரூபாய் மாத ஊதியம் பெற்று பணிபுரிந்தார். இந்திய கலாச்சாரத்திற்கு ஏற்ற பாடங்களை கற்பிக்க ஏற்பாடு செய்தார். சேவா கிராமத்தில் உள்ள தாலிமி சங்கத்தின் தலைவராக இருந்து காந்தியின் அடிப்படை கல்வி திட்டத்தை நிறைவேற்றினார். யுனெஸ்கோ நிர்வாக குழுவின் தலைமை பொறுப்பை ஏற்று கல்வி திட்டத்தை, குறிப்பாக தொடக்க கல்வி திட்டத்தை விரிவாக வகுத்தளித்து உலகம் எங்கும், குறிப்பாக ஏழை நாடுகளிலும் வளரும் நாடுகளிலும் வகையாக நிறைவேற்றி கல்வி புரட்சியை செய்தார். டாக்டர் ஜாகிர் ஹுசைன் 1954 ஆண்டு உலக பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்புக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பதவியை ஏற்ற முதல் இந்திய ஆசிரியர் இவர். 1952 பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் ஆனார். 1957 பீகார் மாநில ஆளுநர். 1962 இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டு அவரின் சேவைகளை பாராட்டி பாரத ரத்னா பட்டம் வழங்கப்பட்டது. 12/5/1967 மூன்றாவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரின் பதவி காலத்தில் குடியரசு மாளிகையில் தீபாவளி கொண்டாட ஏற்பாடு செய்தார். ஜாகிர் ஹுசைன் கதை சொல்லும் கலையில் வல்லவர். பிளேட்டோவின் குடியரசை உருது மொழியில் பெயர்த்தார். அவரின் மகள் ருகயா ரெஹானா 4 வயதில் திடீரென இறந்தால் அந்த குழந்தையின் குழைவே சிறுவர் கதைகளை சிறப்பாக எழுத வைத்தது என்று 1963 வெளியான குழந்தைகளின் தொகுப்பு முன்னுரையில் குறிப்பிடுகிறார். 1927 1947 வரை சிறுவர்களுக்காக நிறைய எழுதினார். அவரின் சிறுகதைகள் உருதில் எழுதப்பட்டவை. அவரின் கதைகள் ஆங்கிலம், இந்தி, மராத்தி, கன்னட மொழிகளில் பிரசுரமாகி உள்ளன. ஜாகிர் ஹுசைன் அவரின் சுயசரிதையை சத்தியத்தை தேடி என்ற தலைப்பில் எழுதினார். ஜாகிர் ஹுசைன் 3/5/1969 இறந்தார். ஜாமியா மில்லியா மைதானத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்.